ஹாய், திஸ் இஸ் லேக்கா எட்வின். ஐம் அ கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். இப்போ நிறைய டிபேட் வந்து போயிட்டு இருக்குதுங்க. நம்மளுக்கு முந்தின ஜென்ரேஷன் பீப்புள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மென்டல் ஹெல்த் பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி காலத்துலலாம் டிப்ரெஷன் இருந்ததா, ஸ்ட்ரெஸ் இருந்ததா, ஆன்சைட்டி இருந்ததா? பட் இப்போ வந்து எல்லாருமே வந்து ரொம்ப காமனா வந்து டிப்ரெஷன் இருக்கு, ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னு அவங்களோட லேசினஸை மறைக்கிறதுக்கு வந்து இதை ஒரு வேர்டிங்கா யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்ல வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. முன்னாடிலாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், நாங்க பட்ட கஷ்டத்துல பாதி கூட உங்களுக்குலாம் இருந்ததில்ல. பட் வந்து டிப்ரெஷன் இருக்கு, ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து இப்போ யங் ஜென்ரேஷன் பீப்புள் வந்து ஈஸியா சொல்லிடுறாங்க அப்படின்ற ஒரு டாக் வந்து போயிட்டு இருக்கு. ஓல்ட் ஜென்ரேஷன் மாதிரி தான் இப்பயும் நம்மளோட என்விரான்மெண்ட், நம்ம சொசைட்டி இருக்குதா அப்படின்னு ஒரு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நிறைய விஷயங்கள் வந்து ஆப்போசிட்டா இருக்கு. என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய வந்து கம்யூனிகேஷன் இருந்தது. ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருப்போம், இல்ல அக்கம் பக்கம் வீட்டில் போய் விளையாடுவோம், ரோட்ல விளையாடுவோம், பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருந்தது, கம்யூனிகேஷன் நிறைய இருந்தது, நிறைய சோஷியலைஸ் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்போ வந்து மொபைலோ இல்லை லேப்டாப்போ இந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. நம்மளோட மென்டல் ஹெல்த்தை வந்து நல்லா வச்சுக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோஷியலைஸ் ஆகுறது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, இதெல்லாம் வந்து நல்லா வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் அப்போ வந்து நம்மளுக்கு நிறையவே கிடைச்சிது. ஸோ ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் அப்படின்றது ரொம்ப குறைச்சலாவே இருந்தது. ஸ்ட்ரெஸ் ஆனாலும் நம்ம போய் 4 பேர்கிட்ட பேசுவோம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவோம், பக்கத்து வீட்டில் போய் பேசுவோம், ஸ்ட்ரெஸ் அப்படியே ரெடியூஸ் ஆகிடும். பட் இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல என்ன மாதிரியான நம்ம இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கேயுமே வெளியில போறது கிடையாது. ஃபர்ஸ்ட் சோஷியலைஸ் ஆகுறது ரொம்ப கம்மியா இருக்கு. அக்கம் பக்கம் வீட்டில் நம்ம பேசுறோமா, சிட்டி லைஃப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மி இல்லைன்னே சொல்லலாம். ஒரு பயமே இருக்குதுன்னு சொல்லலாம். ஐயோ, பக்கத்து வீட்டுக்கு நம்ம அனுப்ப முடியுமா குழந்தைங்கள, வெளியில விளையாட முடியுமா அப்படின்ற மாதிரி பயம் நிறைய இருக்குது. பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்றது ரொம்ப குறைஞ்சு போச்சு. இப்போ சின்ன குழந்தையில இருந்து ஒரு 6 மந்த்ஸ் 1 இயர்ல இருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் ஈஸியா அவைலபிளா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா மொபைல் போன். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அதுவுமே ஒரு பெரிய காஸ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஈஸியா எல்லாருக்குமே அவைலபிளா இருக்க ஒரு விஷயமா இருக்கு. ஸோ மொபைல், லேப்டாப் இருக்கிறதுனாலே குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாயிடுது, பெரியவங்க கூட பேசுறது பாத்தீங்கன்னா கம்மியாயிடுது, அக்கம் பக்கம் வீட்டுல போய் விளையாடுறது கம்மியாயிடுது. ஸோ இவ்வளோ ஃபேக்டர்ஸ் வந்து ஓல்ட் ஜென்ரேஷனுக்கும் இப்போதைக்கும் இருக்குது. ஸோ கண்டிப்பா இப்போ லீட் பண்ற லைஃப் தான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டான லைஃப். இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸோட நான் என்னோட லைஃப், என்னோட ஸ்டடீஸ், என்னோட கெரியர் ப்ளஸ் என்னோட ஸ்ட்ரெஸ்ஸையும் நான் மேனேஜ் பண்றது அப்படின்றது ரொம்ப டிஃபிகல்ட்டியா இருக்குது இப்போ ஜென்ரேஷனுக்கு. ஸோ அதனாலே பாத்தீங்கன்னா நிறைய டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி கேசஸ் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓல்ட் ஜென்ரேஷனுக்கு ஏன் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இல்லை, இப்போ நம்மளுக்கு ஏன் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்றது. ஸோ ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னும் போது கொஞ்சம் நம்ம பழைய விஷயங்கள்லாம் வந்து திரும்பியும் வந்து எடுத்துட்டு வந்தா பெட்டரா இருக்கும். நிறைய பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கறது, நிறைய கம்யூனிகேட் பண்றது, மொபைல் யூசேஜ், லேப்டாப் யூசேஜ் எல்லாமே வந்து ரெடியூஸ் பண்ணாலே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். நம்மளோட எமோஷன்ஸை வந்து ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த விஷயங்கள்லாம். ஸோ இதை நம்ம வந்து ப்ராக்டிஸ்க்கு எடுத்துட்டு வரலாம். தேங்க்யூ.